சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்குது வாக்கியப்படி. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே 2025 மார்ச் எண்டில் சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வது என்னென்னா, வாக்கியப்படி சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வர்றார். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில்களில் அதிகமாக நம்முடைய கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் தென் மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்காக இந்த பதிவு, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் கேட்காங்க, சார் நீங்கள் திருக்கணித முறைப்படி சொன்னீங்க நடந்தது, இப்போ வாக்கியப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் மனசு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம வாக்கு கொடுக்க, அதாவது ஒரு வாக்கு படிதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இறைவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதற்கான சனி பகவான் வாக்கியப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு துன்பங்கள் இல்லாமல் போகுமா? துயரங்களை விட்டு வெளியே வந்துடுமா? ஃபஸ்ட்டு இந்த தொல்லைகளெல்லாம் விட்டு வெளியே வந்துடுமா? இதுதான் உங்களுடைய கேள்வி. உங்களுடைய கேள்விக்கான விடை உறுதியாக வருவீங்க. உங்கள் லைஃப் பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். நீங்கள் காசை வாங்கி சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே சங்கடங்கள் உங்கள் பின்னாடியே வந்து நிற்கும். அப்போ உங்களுக்காக ஒரு 10 ரூபா எடுத்து வைக்க முடியல, உங்களுக்காக 10 ரூபா செலவழிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு நீங்கள் லாக் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் லைஃப் பெரிய டேர்னிங். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம், தன வரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தோட்டு பிரிஞ்சுட்டேங்க, என் குடும்பம் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, என் குடும்பத்தில் நான் எவ்வளவோ அக்கறை செலுத்துகிறேன், என் குடும்பம் என்னைய நேசிக்க கூட மாட்டேங்காங்க அப்படின்னு துலாம் ராசிக்காரங்க யோசித்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் உறுதியாக உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க, உங்கள் மேலே அக்கறை செலுத்துவாங்க, உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் தான் புரியவே போகிறாங்க. நீங்களும் ஒரு 5 வருஷமாக போராடி பார்த்துட்டீங்க, ஆனால் இன்னுமே புரிதல் வரும், கவலைப்பட வேண்டாம். அதே போல் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் என்ன தொழில்னாலும் பண்ணுங்கள், என்ன பிஸ்னஸ்னால், அதாவது கடை வச்சுக்கோங்க, ஃபேக்ட்ரி வச்சுக்கோங்க, 10 பேருக்கு வேலை கொடுங்க, 100 பேருக்கு வேலை கொடுங்க, 1000 பேருக்கு வேலை கொடுங்க, எத்தனை பேருனா வேலை கொடுங்க. ஆனால் உங்கள் கையில் காசு இருந்துச்சா? உழைச்ச காசுலாம் அங்கே தான் கொடுத்தீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதில் லாபம் எடுக்க போகிறீங்க. அந்த லாபத்தை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் விட்டுறக்கூடாது, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுதுன்னா, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பாண்டிங் ரொம்ப விரிசல் அந்துருச்சு. அவங்க இப்போ நீங்கள் அவங்களும் வண்டியில் போனாலும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க. ஹாய் ஹாய் அப்படின்னு இந்த ஹாய் ஹாயிலே முடிய வேண்டிய வாழ்க்கை, ஓ நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கணவர் உங்களை கேட்காரு, அல்லது உங்கள் மனைவி உங்களை கேட்காது, ஏமா நான் இங்கே தான்மா இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாக் அது ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய இருவருடைய பந்தம், ஒரு என்ன சொன்ன திருமண பந்தங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ அதில் இப்போ துலாம் ராசி காணல் நீராயிடுச்சு. ஏதோ கல்யாணம் முடித்தேன், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ 2 குழந்தை பெற்றோம், அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு வாழ்ந்துருக்கோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்குன்னா 100%, ஓகேவா, 200% கூட வச்சுக்கோங்களேன், உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சு வருவாங்க, உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும், ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வரும், ஓகேவா? நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு. சரி, இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம பார்த்துருவோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. முதல் விஷயம், நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த வேலைக்கோ தொழிலுக்கோ திருமணத்துக்கோ அல்லது எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுக்கீங்களோ அதை வெளிப்படையாக சொல்லாமல் வெற்றி பெற்றவர் சொல்லுங்கள், வெற்றி உறுதி, ஓகேவா? அதுக்கடுத்து நீங்கள் உள்ளூரில் இருக்கலாமா, வெளியூரில் இருக்கலாமா, வெளிநாட்டில் இருக்காமா அப்படின்னு ஒரு யோசனை வச்சிங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுதல், ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்முடைய துலாம் ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பொருளாதாரத்தில் பஞ்சம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே எப்போ ஒரு கூட்டம் வரும்னு சொல்லுங்கள்? எப்போயாவது கஷ்டப்படும் போது
கவலைப்படும்போது, நான் இருக்கேன்டா உனக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா உனக்குன்னு எத்தனை பேர் நிற்பாங்க. நல்லா இருந்தால் ஒரு ஆள் 2 பேர், அதை தாண்டி எல்லாமே உண்மையாக வரமாட்டாங்க. சும்மா பேருக்குன்னு வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இருப்பதனால, நீங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகிறனால, இந்த சாப்பாடை தூக்கி போட்டால் எத்தனை காக்கா வருதுன்னு பார்ப்போம், வடையை தூக்கி போட்டால் எத்தனை காக்கா வருதுன்னு பார்ப்போம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. சுற்றி ஒரு கூட்டமே நிற்கும். வாழ்க வாழ்க, ஜெய் ஜெய், வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து இவங்க செய்கிற விஷயத்தை நம்பிடாதீங்க. ஓகேவா? தவறான பாதைகளுக்கு நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே போகக்கூடாது. ஏங்க எப்போதுமே போகக்கூடாது? எல்லாரும் போகலாங்க, எல்லாருமே அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஏங்க அதாவது தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நீதியான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நீதி அரசரான சனி பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போ யாருக்கு தெரியுது, எவருக்கு தெரியுதுன்னு துலாம் ராசியில் ஒரு 20% அன்பர்கள் தவறுகள் செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா திருத்திக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்கள் லைஃப்பை பெரிய டேர்னிங் உருவாகும். சரியான முறையில் பயன்படுத்தினா சங்கடம் இல்லாத வாழ்க்கை துலாம் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சியாகி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், முன்னேற்றம் உண்டா, இல்லை வேறு எதுவும் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படின்னு 1000 கேள்விகளோடு, இல்லை நீங்கள் லட்ச கேள்வியோடு மனசுக்குள்ளே போகிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் ப்ளஸ் பிறந்த ஊர் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், கடந்த காலத்தையும் கணிக்க முடியும். சரியா? இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிடிஎஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தெளிவாக குறிப்பிட என்னால் முடியுங்கிற இறை அருள் அதாவது என்னால் முடியுங்கிறத இறை அருள் மூலமாக நான் சொல்கிறேன். எனக்கு இறை அருள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் இருக்கும், நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கீங்க, சரியா? அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கட்டாயமாக நம்முடைய வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய வகுப்பானது இது 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.